வணக்கம். முரளிக்கண்ணன் என்கிற முரளி பெருமாள். இதற்கு முந்தைய வீடியோவில் இந்தியாவில் இருக்க விலைவாசிகள் நினச்ச உடனே டீ, காபி, வடை, சாப்பாடு, வேறு சில விலைவாசி இவர்கள் வீட்டு வாடகை, உலக லெவலில் பெட்ரோல், டீசல், கச்சா பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களை உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள், இன்னும் எத்தனையோ கச்சா பொருட்கள் இந்த அரபு தேசங்களில், பாலைவன தேசங்கள்லேருந்து, எண்ணெய் உற்பத்தியாளர்கள் வரக்கூடியது. பிறகு நமது விவசாயிகளுக்கும் நிறைய நாடுகளுக்கு தேவையான உர உற்பத்தி, இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். நிறையா எல்லாமே விலைவாசி பாதிப்பு, உலக போக்குவரத்து, கப்பல் போக்குவரத்து பாதிப்பு, இதுதான் அடிப்படை காரணம். இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு ஆள், இந்த உலக பொருளாதார சண்டியர், இந்த உலக நாட்டாமை, உலக போலீஸ்காரன், அப்படி எல்லாத்துக்கும் புத்தி சொல்லிக்கிட்டு எனக்கு நோபல் பரிசு வேணும்னு சொல்லி அழைச்சிக்கிட்டு இருக்கிற ட்ரம்புனாலதே இந்த நிலைமை அப்படிங்கிற அந்த ஆளை அடக்கிறதுக்கு இந்த பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படிங்கிறத பற்றிய நமது இந்திய தலைவருக்கு விடப்படக்கூடிய கோரிக்கையின் சுருக்கமான பதிவு தான் இது. ரைட்டுங்களா? உலகம் பூரா ஒவ்வொரு நாட்டிலையாக தலையிடுறது. ஒரு 10-40 வருஷத்துக்கு முன்னாடி வியட்நாமில் தலையிட்டு விளக்கமா தட்டி வாங்கிட்டு வந்தார். ரஷ்யாவை ஆஃப் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆப்கானிஸ்தானுக்குள்ளே போய் இந்த அல்கொய்தா, முஜாஹிதீன்கள், இந்த பின்லேடனை எல்லாம் உருவாக்கி விட்டு, தீவிரவாதத்தை உருவாக்கி விட்டு, அங்கே ஒன்றும் முடியாமல் சமீபத்தில் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படியா ஆப்கானிஸ்தானில் ஆப்பாய் அமைதியாக போயிட்டார். அவங்கனால உருவானதாகத்தான் பின்லேடன் சொல்லிக்கிறாங்க. அந்த ஆள் போய் வச்சா பாருங்க குண்டு ரெட்டை கோபுரத்தை அமெரிக்காவில் ஒரு 10-25 வருஷம் 20 வருஷம் முன்னாடி தூளாக்குனால. பிறகு அந்த ஆளை போய் தேடி போய் இந்த பக்கத்தில் இருக்க நம்ம தம்பி பாகிஸ்தான்கிட்ட போய் தெரிஞ்சோ தெரியாமல் போட்டு தெரிஞ்சு வந்துட்டேன். என்ன இப்போ அரேபிய தேசங்களில், வளைகுடா கல்ஃப் கண்ட்ரிகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளத்தை எல்லாம் சொல்கிறேன்னு தாண்டே வளர சாவார்னு சைனாவை, ரஷ்யாவை வளரக்கூடாது, சைனாவையும் வளரக்கூடாது. ஏன்னா அங்கே ஒருத்தையும் உனக்கு காப்பாக்கி காத்துட்ருக்கேன். வடகொரியாவும் சைனாவும் கூப்பிட்டு நம்மளும் சைனா கூட கூட்டாவே போயிடலாம். இப்போ கடைசியாக சைனாவை ஓவர்டேக் பண்ணு விட்டால் சைனா உலக பொருளாதாரத்தில் எல்லாம் நம்மளை முந்திரிவான் போட்டுன்னு சொல்லி அரபு தேசங்களில் இந்த அரேபியா, குவைத்து போட்டுக்கிட்டு அங்கே போய் இராணுவ தளவாடங்களை வச்சுக்கிட்டு பாவம் சதாம் ஹுசேனை கொண்டு கெமிக்கல் பாம்பு, அணு ஆயுதம் வச்சுக்கோன்னு சொல்லி தேடி அந்த கொண்டு போய் கொண்டு அதை நிரூபிக்கவில்லை. கடைசி வரலாம் இவர் வன்முறையில் இருக்கிறாராமா, முஸ்லீம்கள் மட்டும் தீவிரவாதியாமா, இவர் ட்ரம்பு அமெரிக்காக்காரை, இதுக்கு முன்னாடி இருந்த அதிபர்கள் இப்போ இருக்க அதிபர்கள் தீவிரவாதி இல்லையாமா. இவன் நம்ம இப்போ தீவிரவாதத்தை பேசி நம்ம மானமிகு நமது தேசிய தலைவர், நமது உலக போரில் வரலாற்று இதம் படித்த பிரபாகரனே இந்த அமெரிக்காக்காரை தலையில்னா பிரபாகரன்லாம் அண்ணன் பிரபாகரன் ஒன்றும் செஞ்சுருக்க முடியாது. இவன் தலையிட்டனால்தான் அது இந்த ரெட்டை கோபுர தாக்குதலுக்கு பிறகுதான் இவன் நம்ம சமாதான தூதுறமை. இவன் என்னைக்கு இவன் சண்டைக்குனே நிற்கிறவன், பம்புக்குனே நிற்கிறவன். சரி, அது ஒரு பக்கம் விடுங்க. இப்போ கடைசியாக இருந்தாலும் என்ன அறிவி சொல்கிறது, ஒவ்வொரு நாட்டுக்கு நீ நாட்டுக்குள்ளே பிரச்சனை இருக்குது, குழப்பம் இருக்குது, நாட்டுக்குள்ளே போராட்டம் நடக்குது, நீ நாட்டு மக்கள் குடும்பப்படுத்துகிற, தூக்கு போகிற, விசாரணை எல்லாம் பண்ணுற, நீ என்ன அறிவுரை சொல்கிறது? இங்கே எங்கள் இந்தியாவில் சித்தச்சமவெளி, தொல்காப்பியர், ஏன் ஆதிசிவன் ஆதிமனிலேருந்து தொல்காப்பியர்லேருந்து புத்தன், இயேசு, காந்தி, திருவள்ளுவர், ராஜராஜ சோழன், இன்னும் எத்தனையோ அறம் காத்த தமிழ் மன்னர்கள், அமைதி, அறம், ஆட்சி, நிர்வாகம், நீதி, சமூக நீதி, சமத்துவம், பல்வேறு கலாச்சாரம், பழமொழிகள், பல இனங்கள், குணங்கள், வரலாற்று ரணங்கள், சுதந்திர போர், சுயராஜ்யம், நிரந்தர நிம்மதியான ஜனநாயகம் சொல்லி இறுதி முடிவுக்கு ஜனநாயகத்தை அமைச்சு ஒரு சமத்துவ நீதியை கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 60-70 வருடங்களா உலகத்திலேயே ஆகப்பெரிய ஜனநாயகமாக ஆட்சி பண்ணிட்டு இருக்க, நீதி நிர்வாகத்தில் சிறந்து வருகிற உலகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவுக்கு மேலே அவர் பெரிய அறிவாளி. இவங்களே வந்தேரி நம்ம நாட்டுக்குள்ள பேச்சிருக்கு. இவன் வந்தேரி இல்லை, அவங்க நாட்டு பக்கம் தெற்கு ஆசியா தான் வளமான பூமி. ஒரு காலத்தில் எங்கே பார்த்தாலும் பனிகினி மூடி போய் ஒன்றும் ஒரு விளைச்சல், ஒரு இது இருக்காது. என்ன பச்சை பசையில் எங்கே இருக்கோ எங்கே தெரிஞ்சு கொலம்பஸ்ன்னு ஒரு கொலகாரனை அனுப்பி இந்த ஸ்பெயின், இந்த ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள், இந்த நெதர்லாந்து, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் காசை கொடுத்து கப்பல் அனுப்பிச்சு புதிய நாடுகளை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அமெரிக்காவை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி, இவங்க நாடே கிடையாது, இதில் 250வது சுதந்திர நாடாமா. அங்கே இருக்க மாயன் நாகரிகம் ஒரு நாகரிகமே
அடிச்சோடு அழைச்சிட்டாங்க. செவிதிகள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு அங்கே உட்காந்துட்டு இவர் உலக வளர்ச்சாமா. அதுவே இவன் சொந்த நாடு கிடையாது. இவன் நாட்டோட அமைதி நீதி நிர்வாகத்தை பற்றி பேசுவே வளர்ச்சா இருக்கணும். என்ன ஒன்றுமே ஒரு அல்லாத ஒரு அமெரிக்கா அது இவன் நாடு கிடையாது, அது சொந்தமாக்கிட்டான். ஏன் இவங்களுடைய பூர்வகுடியான ஐரோப்பிய நாடுகள் ஸ்பெயின், இத்தாலி, நெதர்லாந்து, இப்போ இந்த பக்கத்தில் சொந்த கொண்ட அலாஸ்கா, எந்த நாட்டுக்கு அங்கெல்லாம் வளங்கள் கிடையாது. நம்ம தெற்காசியா என்ன இவ்வளோ ஏங்க ஒன்றுமே விளையாத அரபு பாலைவனத்தில் நாகரிகம் வளர்ந்துருக்கு. அரபு பாலைவனத்தில் இப்போ போய் அந்த அந்த கச்சா பொருள், அந்த கனிம வளத்துக்காண்டி, அந்த பெட்ரோல் டீசலுக்காண்டி, அந்த கேஸுக்காண்டி, அந்த உலக விவசாயத்துக்கு பயன்படுற உரப்பொருள் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருளுக்காண்டி எல்லாத்தையும் வச்சுக்கின்னு சைனாங்கன்னா எவ்வளோ யாரும் மேலே வரக்கூடாது. அது ஈரான் ஈராக்கூடாது. பழைய பாரசீக வரலாறு அது தெரியுமா? ஈராக்கு, சிரியா, துருக்கி, ஈரான் இதெல்லாம் ஒன்றா கட்டுக்கோப்பாக அமைதி சொல்லி அவங்கெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. முஸ்லீம் நாடு அது என்ன ஒரு 1400 வருஷத்துக்கு ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி முஸ்லீம் நாடாக இருக்குது. இஸ்லாத்து பிறந்தது மெக்கா மதீனாவில். அவங்களுக்கு தெரியாத நாகரிகமா? இந்த சைரஸ் காம்பியஸ், அதுக்கு பிறகு டேரியஸ், மலைவாழ் மக்களாக இருந்தவங்க ஒரு சமூக நீதி சமத்துவத்துக்கு எல்லாத்தையும் சேர்த்து நீ என்ன மொழி வேணாலும் பேசிக்க, எந்த சாமி வேணாலும் கும்பிட்டுக்க. அன்றைக்கெல்லாம் எந்த மதங்கள் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. நீதி நிர்வாகம் அந்த காலத்திலேயே ஒரு சட்டம், பொருளாதாரம், அமைதி, நிர்வாகம் பக்கத்து அவங்க எல்லாம் பாரசீக அந்த பழைய வரலாற்றை பார்த்தா நம்மளை மாதிரி அவனுக்கு பழம்பெரு நாகரிகம். மெசபடோமியா, சுமேரியா, நாம் சைனா நைல் நதி நாகரிகம், சிந்துச்சமவெளி நாகரிகம், சீன அரபு பாலைவன நாகரிகம் கூட இருந்தது. தெற்காசியாவில் தான் அந்த நாகரிகங்கிறது தான். இவங்க இந்த வடக்கு அந்த பனிப்பிரதேசத்துலேருந்து வந்தவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாத்தையும் அடக்கிட்டு இப்போ பழம்பெருமை வாய்ந்த நமக்கு ஈக்குவலான ஒரு நாகரிகம் அங்கே போய் இருந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு சதாம் ஹுசேனை கொன்ன மாதிரி, ஆப்கானிஸ்தான் நுழைஞ்ச மாதிரி, வியட்நாம் நுழைஞ்ச மாதிரி, கியூபா ஒரு காலத்தில் அடைக்காண்ட மாதிரி, சேக்குவாராகிட்ட செருப்படி விட்டு போனவங்க, அந்த பாகிஸ்தான் ஒரு மன்னனை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இப்படி நிறையா வராருங்க. இந்த ஆளை அடக்கிறதுக்கு புத்தி சொல்கிறதுக்கு யாருங்க? நான் ட்ரம்ப்பை மட்டும் சொல்ல, அமெரிக்கா அதிபர் எல்லாத்தையும், இந்த ஒபாமா ஓரளவு பரவாயில்ல. ஏன்னா இந்த வெள்ளத்தோல்காரனுக்கு தான் வெள்ளத்தோல்காரை போய் சொல்ல மாட்டேன் மாதிரி இந்த வெள்ளத்தோல்காரங்க பெரிய திமிர் பிடிச்சவங்க இருக்காங்க. அதிகாரம் பிடிச்ச நாட்டாமல் அதிகார போக்கு ஆணவம் சர்வாதிகாரம் பண்ண நினைக்கிறாங்களே. இதை கேட்குறது யார்? அதுக்கு தான் ஒரு சுருக்கமானது. என்ன இந்த மொத்த விலைவாசி அடங்குது. அதுக்கப்புறம் உள்ளூர் காரணி, லோக்கல் விலைவாசியில் நம்ம எம்எல்ஏக்கள், முதலமைச்சர்கள், நம்ம பாரத பிரதமர் அது ரெண்டாவது பார்த்துக்கலாம். தயவு செஞ்சு முதல்ல செய்ய வேண்டியது, நான் சொல்கிறது மேலே இந்த குரல் போகுமான்னு எனக்கு தெரியலை. என்ன பாவம் அன்னார காட்சி. நான் லோ கிளாஸ், லோயர் மிடில், அப்பர் மிடில், லோயர் மிடில், மிடில் கிளாஸ், அப்பர் மிடில், இவங்களுக்கு வந்து பாதிப்பாகுது. இந்த ஹை லெவல், ராயல் லெவல் கிளாஸ் கேள் லெவலுக்கு ராயலுங்க வந்து ராயலுங்க அந்த ஈரான் ஈராக்கில் சைனாவிலும் இந்தியாவிலுமே ராயல் ஒரு ரோடை போட்டு அந்த காலத்துலேயே நீதி நிர்வாக வரி வசூல் அப்படி நீதி நிர்வாக வரி வசூல் பொருளாதாரம் அமைதி மந்திரியில் போட்டு அப்படி ஆச்சு வேண்டிக்கா பாரசீகமாக இருக்கிறவர்களாம் பற ஈரான் நாய் போச்சு, சிரியா தனியாக போச்சு, துருக்கி தனியாக போச்சுன்னு வச்சுக்கோங்க. அது சுருக்கமாக வரேன். நான் ரொம்ப நேரத்துக்கு இந்த குளிர் பிரதேசத்திற்கு எவனும் வந்து இங்கெல்லாம் புத்தி சொல்கிறதுக்கு இங்கே கூமுட்டை யாரும் கிடையாது. சுருக்கமாக சொல்கிறேன். இம்புட்டுக்கும் காரணம் அமைதியின்மைக்கு, விலைவேசி உயர்வுக்கு. ஏன் ஒரு வகையில் என்ன இந்த நாட்டிலே ஒருத்தர் நல்லா வரேன்னா அங்கே போய் மத கலவரம், பாசிசம், அந்த பாசிசம் பாயாசம் ஏதாவது ஒன்று கம்யூனிசத்தை தளத்தை போட மாட்டேன், ஜனநாயகத்தை தவிர மாட்டேன். இவன் ஜனநாயக நாடுன்னு சொல்லிக்கிறான். இவன் ஒன்லி கேபிட்டலிசம். நம்ம நாட்டில் கேபிட்டலிசம் இருக்கலாம், சோசியலிசம் இருக்கலாம், கம்யூனிஸ்டும் இருக்கும், சமூக நீதி இருக்குது, சமத்துவம் எல்லாம் கலந்தது தான். இவர் பல நம்ம புரட்சி எம்ஜிஆர் சொன்ன மாதிரி திமுக ஒரு கொள்கை, திராவிட கட்சி ஒரு கொள்கை, காங்கிரஸ் உங்கள் கொள்கை என்ன கொள்கை, அது ரெண்டு திராவிடம் அண்ணா கொள்கையும் கலந்து அண்ணா வழி வந்துடும், அண்ணாயிசம் வர்றது மாதிரி நம்ம இந்த ஒரு பொதுவாக எல்லாத்துக்கும் இருக்கிற கொள்கை வச்சு ஆண்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அவரை ரொம்ப நம்ம பாரத பிரதமர் அவர் ஃப்ரெண்டு அவரை பார்த்தேன் அப்படிங்க, அவர் நான் மோடிட்டு பேசிட்டே போகிறேன் நிப்பாட்டேன்னு சொல்கிறேன். இவர் சொல்லியா பாகிஸ்தான் இந்தியா போகிறேன்னு நிப்பாட்டினாங்க, அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இவர் நீ என்னையா நீ சொல்லி நானே நிறுத்துறது. அந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு புடிச்ச பொண்டாட்டி சண்டை வரும் வந்தேன்னா ஐயா சாமிம்பா பொண்டாட்டி இல்லை எங்கள் வீட்டில் ஒன்றும் இல்லைண்டா அப்படியே புடிச்சக்காரை கூப்பிட்டு இங்கே வா பிச்சைக்காரன் ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன், நீ வாப்பா
ஒன்றும் இல்லைப்பா பாப்பா நீ என்ன சொல்கிறது நான் சொல்கிறேன் போ அப்படின்னாவும் சொல்லியிருக்கலாம்ல நீ என்னையா போகிறேன்னு எடுத்தது நானே நிறுத்திக்கிட்டேன் அப்படின்னா சொல்லிக்கலாம் சரி பரவாயில்ல விடுங்க அது என்ன சூழ்நிலையோ இதை ராஜதந்திரம் உலக நாடுகள் உறவு பேணி காக்கிறது வெளியுறவு கொள்கையாக கொடுக்கலாம் நான் கொதிச்சு போய் நான் இப்போ இந்த பதிவை போடுறது விலைவாசி உயர்வை மூல காரணம் எங்கே புகையுது எங்கே நெருப்பெரியுது அந்த எரியறதை பொடுங்கன்னா புகையிறது அடங்கும் அதைத்தான் செய்யணும்னு சொல்லி நம்ம இந்திய தலைவர்களையும் தமிழக தலைவர்களையும் அண்டை நாட்டு தலைவர்களையும் பக்கத்து நாட்டுக்குள்ள சண்டை மாநிலத்துக்குள்ள சண்டை கட்சிக்குள்ள சண்டை பாரத பிரதமர் மத்திய அரசாங்கத்தை எதிர்த்து சண்டை இப்போ ஒரு கொஞ்ச நாள் காக்ரோச்சை கூட கொஞ்ச நாளைக்கு காமா இருக்க சொல்லுங்க கம்யூனிஸ்டையும் ஆமா போட சொல்லிட்டு காக்ரோச்சையும் கொஞ்சம் காமா இருக்க சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு நாலு நல்லா ஒத்து போகிறாங்க உலக நாடுகளில் யாரும் இருக்க மாட்டாங்களா அவங்கக்கிட்ட நம்ம மோடி ஐயா இந்த 54 இன்ச்சு 60 இன்ச்சு என்னமோ சொல்கிறாங்க ரத்த கதை போடுறதுக்கு பயங்கர பலசாலி ஜாம்பவான்னு சொல்லி நம்ம பரவாயில்ல அப்படி இருந்தால் நமக்கு பெருமை தான் எங்கள் பிரதமர் நம்ம பிரதமர் இல்லை இப்போ எங்கள் முதல்வர் நம்ம முதல்வர் எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லா மாநிலத்தில் ஆளுங்கட்சிகள் எதிர்க்கட்சி தலைவர் எல்லாரும் சேர்ந்து மாநிலங்களவை மத்திய மாநிலங்களவை பாராளுமன்றம் எல்லாம் சேர்ந்து மோடியாவுக்கு ஒரு பிரஷரை கொடுத்து அவருக்கு நோபல் பரிசு நோபல் பரிசு ஒரு அநியாயத்தை பொறுத்த அவ்வளோ சாம்பலியா இவருக்கு அட்வைஸ் பண்ணால் போப்பாண்டவர்கிட்டே அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மீட்பர் உலகத்தை அமைதிப்பட்ட சமத்துவத்தை உண்டாக்க எல்லாராலும் கிறிஸ்தவ மக்களால் கருதப்படும் இயேசுநாதர் மாதிரி கையெழுத்து இப்படிங்கிறது நீ போப்பாண்டவருக்கு ஆசிரியரா நீ என்ன ஆளானப்பட்ட பரலோகத்திற்கு பருமப்பு தான் அனுப்பி வைத்த கர்த்தரா கன்றாவி முடிச்சுனே காவாடி பய கம்மி நாட்டி தப்பாக நினச்சிக்கிறாங்க நான் இது ஊரில் இப்படியெல்லாம் யாரும் பேசுனதில்லை ஏன்னா அன்னாளங்காட்சி கூலி தொழிலாளி விவசாயி ஆட்டோக்காரன் வண்டி ஓட்டுறவன் மூடு தூக்குறவன் ஒரு மாத சம்பளத்துக்கு போகிறவன் விலைவாசி உயர்ந்துக்கிட்டே போகுது சரி அப்பப்போ சம்பளம் கொடுதுல கூலி கொடுதல எல்லாம் பதில் சொல்லிடுறாங்க மக்களை தயவு செஞ்சு அரசு ஊழியருக்கு வருஷத்துக்கு 2 தடவை பிரைவேட் தொழிலாளர்களுக்கு பாட்டாளிகளுக்கு கூலி தொழிலாளர்களுக்கு திருப்பூர் சென்னை சிவாசி கோவை ஒசூர் இன்னும் பெரிய சேலம் ஊர்காலி நகரங்கள் பெரிய பெரிய நகரங்களை அப்புறம் வேலை செய்கிற தனியார் தொழிலாளர்களுக்கு அவங்களுடைய யூனியன் கூட்டமைப்பு அமைச்சு போராடி கம்யூனிஸ்ட் சங்கம் துணை நின்று இல்லை அப்பப்போ இருக்க எதிர்கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் ஆகமொத்த இந்தியாவில் அப்பப்போ இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி சேர்த்து இந்த சங்கங்களோடு சேர்த்து இந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு விவசாயிகளோடு சேர்ந்து அவங்களுக்கு கூலி நிர்ணயம் விலை நிர்ணயம் எல்லாம் பண்ணுறாங்க இந்த அரசாங்க சம்பளம் வருஷத்துக்கு 2 தடவை 2% 3%. இந்த கூலி விவசாயிகளுக்கு கம்பெனி தொழிலாளர்களுக்கு ஃபேக்ட்ரி தொழிலாளர்களுக்கு விவசாய தொழிலாளர்களுக்கு விசைத்தறி தொழிலாளர்களுக்கு உற்பத்தி தொழிலாளர்களுக்கு பாட்டாளிகளுக்கு படிப்பாளிகளுக்குமே ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு தடவை ஒப்பந்த ஊதியம் முறைப்படுத்தப்படுது. அதுக்கு பிறகு இந்த சம்பளம் கொடுக்குது. ஆனால் வருஷத்துக்கு 4 தடவை 5 தடவை அதைத்தான் நான் சொல்லியிருந்தேன். டீ கடை ஹோட்டல்காரங்க தப்பாக வச்சுக்கிறாங்க. ஒரு வடை 5 ரூபா, இங்கே மொத்தத்துக்கு ஒரு சிலிண்டருக்கு 100 ரூபா கொண்டா ஒரு 500 டீ 1000 டீ விட்டா வடை 5 ரூபா, டீ 5 ரூபா, காப்பி 30 ரூபா, 40 ரூபா 50 ரூபா சாதாரண சாப்பாடு 100 ரூபா 150 ரூபா ஒரு நாளைக்கு. அந்த ஒரு பாவம் இந்த ஆள் பாட்டாளி கஷ்டப்படுறவன் வேலை செய்கிறவன் கூலிக்காரன் இவன் சாயந்தரம் டாஸ்மார்க் தேவையா என்ன குடிச்சு பழகிட்டா அரசாங்கமும் ஆமோதிச்சுக்குச்சு. 50,000 கோடி வருமானம் அதனால் செய்கிறாங்க. இதை நம்ம பேசி பிரயோஜனம் முடிஞ்சு போனது. ஏன்னா சும்மா நம்ம பல்ல குத்தி நம்ம வந்து பார்த்துக்கிட்டு கூடாது. அரைச்சமாகவே ஆட்டவனா டாஸ்மார்க்கு குடி முக்கியமானு இந்த தாய்மார்கள் கேட்குறாங்க. முக்கியம் நான் சொல்லலை, ஆகிப்போச்சு. நீ என்ன பண்ணுறது, பழகிட்டாங்க. அப்படி குடிச்சாக்கடா வாங்கின காசு பாதி செலவிட்டு பெட்ரோலுக்கு போட்டு வரவில்லை கொஞ்சம் குடிச்சிட்டு டாஸ்மார்க்கும் பயங்கரமான விளைக்கிறாங்க. அதையும் கொடுத்துட்டு வரவில்லை. என்னதான் அப்பா இருந்தாலும் ஒவ்வொருத்தனுக்கும் நம்ம தமிழகத்திலும் இந்தியாவில் ஒவ்வொரு பெத்த தாப்பனுக்கு ஒரு பிள்ளை மேலே பாசம் இருக்குது. ஒரு 50 ரூபா 100 ரூபாய்க்கு திருக்கி வாங்கிட்டு வந்து கடைசியில் அன்றைக்கி ஒரு 1000 ரூபா வந்தால் 100 ரூபா 50 ரூபா இருக்குது. அது காலையில் போய் பெட்ரோல் போட போவேன் 90 ரூபாய் 90 போடுவேன். 90 கிடையாது, 120 ரூபாய் போச்சு. சரி 6 லிட்டரே போடுங்கன்னு சொல்லி அதில் போயிட்டு வரவில்லை வண்டியை தள்ளிட்டு வந்து. இதுதான் இன்றைய சாதாரண சாமானியன் லோயர் மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ். இந்த மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் சொல்கிறோம்ல, இன்றைக்கி சர்வசாதாரண கார் ஆகிப்போச்சு. அதனால் புது கார் இருக்கும்போது செகண்ட் ஹேண்ட் இருக்காது. இந்த கார் டீலர்களை பார்த்து ஒரு 1 லட்ச ரூபா 1 லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு 50,000 கூட கார் எடுத்துருக்கேன். அதே அந்த கார் எடுத்துகிட்டு போனால் இது நம்ம மத்திய சர்க்கார் பண்ணுறது. இது இவங்களுக்கு ஒப்பந்தம் கொடுத்து இந்த மத்திய சாலை போக்குவரத்தில் என்ன கான்ட்ராக்ட் இப்படி என்ன பேசுகிறாங்களோ தெரியல.
நினச்சா டோல் ஏற்றுறான். டோல் கான்ட்ராக்ட் டைம் முடிஞ்சா டோல் ஏற்றுறான். அநியாயத்துக்கு இதுக்கு காரில் போனால் இங்கடா நம்ம பசங்க ட்ரெயின்லேயும் பஸ்ஸில் ஏறி போயிருந்தா இவ்வளோ சாகாத அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு இந்தியா முழுக்க டோல்கேட்டு ஒரு 10, 20, 30 கிலோமீட்டருக்கு ஒரு டோல்கேட்டு. அவன் கான்ட்ராக்ட் முடிச்ச பிறகு வசூல் பண்ணுறது. அந்த உள்ளூர்காரன் இப்படி போகிற டோல் வர்ற போகிற டோல் அங்கே ஒரு பிரச்சனை. இது எல்லாம் இவங்களை கேட்டால் இந்த ரோடு போடுறதுக்கான காசை எப்படி வசூல் பண்ணுறது? அங்கே கான்ட்ராக்ட் ப்ரைவேட்டைசேஷன் பண்ணுது. ஏதாவது தனியார் மையத்திற்கு ஆபத்தை கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்கிறது என்ன, கம்யூனிஸ்டம் இந்த சோசியலிசம் எல்லாம் சொல்கிறது என்ன. ரைட்டு, அவங்க காசை எப்போ வசூல் பண்ணுறது? சரி ரைட்டு, அது கூட ரோடு போட்டால் வசூல் பண்ணான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அரசாங்கம் அப்படியே ஜனத்தொகை, நாடு, மக்கள், நிர்வாகம் எல்லாம் பெருகிட்டு போகுது. எல்லா நிர்வாகத்தையும் பார்க்கும்போது அப்பப்போ சிலது தனியார் கொடுக்குறாங்கன்னு வைங்க. அதே சொல்லிட்டேன், நம்மளது தனியார், கம்யூனிசம், சோசியலிசம், கேபிட்டலிசம் எல்லாம் கலந்தது. அவனுக்கு கேட்கறமே கிடையாது. ஏதோ ஓடுது வைங்க. இந்த அளவுக்கு நோபல் பரிசு கேட்குறாருல, நோபல் பரிசு நோபல் நீ ஒரு செகண்ட் அணு ஆயுத போர் வந்தால், உலக போர் வெடித்தா நோபல்லாம் கிடைக்காது. ஒரே ஒரு மண்டை ஓடும், அதில் தட்டில் சாம்பல் தான் கிடைக்கும். கொண்டு போய் கொடுத்துடணும் அந்த ஆள்கிட்ட. இந்த பைபிள் ஒரு வாசம் இருக்குது. மனுஷுக்கா என்னை தப்பாக நினச்சிக்கிறாங்க கிறிஸ்தவ சமுதாய சகோதரர்களே, தாய்மார்களே. அந்த பைபிள் ஒரே ஒரு சின்ன திருத்தம். இந்த ஒரு பாட்டில் பிரதீப் ரங்கநாதன் படத்தில் மாட்டிக்கினார் ஒருத்தர், அவரை காப்பாற்றணும் கருத்துன மாதிரி இந்த பரோக சாம்ராஜ்யம் ஒன்று இருந்தா, பரமபதா இருந்தா, கர்த்தர்னு ஒருத்தர் காது கேட்டா, இந்த ட்ரம்ப்னு ஒருத்தருக்கு, இந்த அமெரிக்க அதிபர்கள் இருந்து வர மாதிரி ஆளுகளுக்கு, உலகத்தை சீர்குலைக்கிறவங்களுக்கு, இந்த பயோவாரம் ஏற்படுத்துறவங்க, இந்த பூச்சியில், காற்றுல, எல்லாத்துலையும் கிருமிகளை பரப்பி சண்டை, கத்தி, அதுக்கு ஒரு துப்பாக்கி, பிறகு பீரங்கி, அப்புறம் ஸ்பேஸ் போர், அடுத்து பயோவாருங்கிறாங்க. இதுக்கு மூல காரணம் அந்த இருக்கிற ஆளுங்க, இந்த ட்ரம்ப் மாதிரி ஆளுங்க. இதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறதுங்க. இவங்களுக்கெல்லாம் காப்பாற்றாத கர்த்தரை, அவருக்கு பாவமணிப்பாக கொடுக்காதீங்க கர்த்தரை. இவங்களெல்லாம் மாட்டிக்கினார் ஒருத்தர். இவங்களுக்கு மரணந்தே நிச்சயம் சொல்லி பாப்பாண்டவர்கிட்ட சொல்லி, பாப்பாண்டவரே மிரட்டி உட்கார வைக்கிறேன். பாப்பாண்டவருக்கு அடங்காத ஐரோப்பிய நாடு இருக்கா? பாப்பாண்டவருக்கு மதிப்பு கொடுக்காத நாடு இருக்கா? நம்ம சக்கராச்சாரியர்களுக்கு, மத தலைவர்களுக்கு, அந்த அரேபியா இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய தலைமை மௌலானா, அந்த தலைமை ஹாஜியான்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு எந்த மதத்துக்காரன் யாருமே மரியாதை விட்டாங்க. அந்த போப்பாண்டவரே மதிக்காத அந்த ட்ரம்ப் பண்ணுற இந்த ஊர் வம்பு, உலக வம்பு, வாயா நீங்கள் கம்பு சுற்று ஊர் பற்றி தயவு செஞ்சுக்கிறது பணிவான வேண்டுகோள். பாட்டாளி, தொழிலாளி, ஏழப்பட்டவங்களுக்காக அந்த டோல் ரேட்டில் போகிற கார் சொன்னால், இவர் நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி, ஏன் நாங்களாம் காரில் நாங்களாம் கோட் சுட்டு போடுற மாதிரி, அது இன்னொரு ஒரு காரை வாங்கிட்டு காருக்கு டீசல் 1000 ரூபா, டோலே 1500 ரூபா, பெச்சம் பஸ்ஸிலே போயிருக்கலாம் போட்டுக்கேன்னு வருத்தப்படுற சில இப்படி தான் இருக்குதுங்க. சுருக்கமாக அந்த ஆளுக்கு ஒரு ஒத்துவர உலக நாடுகளை சேர்த்து நம்ம ஐயா பாரத பிரதமர் மோடி, ஏன்னா கெட்டவனோட்டு நல்லவங்க 4 பேர் இருப்பாங்களே, கூப்பிட்டு அவன் அடக்கிறதுக்கு என்ன வழின்னு சொல்லி ஐநா சபையிலேருந்து அவரை நீக்கி, ஐநா சபையே சரியில்லைங்கிறாங்க. யார் சொன்னாலும் கேட்குறதில்ல. இந்த பக்கத்தில் இஸ்ரேலுக்காரன் ஒருத்தன் அவன் தூண்டி வருது. இந்த நான் சொன்னேன்ல சைரஸ் டேரியஸ், இந்த காம்பியஸ் மன்னர்கள், இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் பாபிலோன் நெபுகத்நேசர் கொண்டு போய் சிறைபிடிச்சு வச்சுருந்தாங்க. கிறிஸ்தவ மதம், இஸ்லாம் மதம், இந்து மதம் எதுவும் உருவாகாத காலத்தில் அந்த பெத்லஹேம் அவங்க இஸ்ரேல் அந்த தேசத்திலிருந்து காணான் தேசமாக கொண்டு வந்து ஈரானில் சிறை வச்சுருந்தாங்க. அவங்களை விடுதலை பண்ணவன் யார்? ஈரானுடைய முன்னோர் மூதாதையர். அங்கேயே போய் வேலையை காமிக்கிறான். அவங்கள போய் தெரியுமா? அவங்க வரலாறு தெரியுமா? இந்தியா மாதிரி அது ஒரு சரித்திர பூமி, ஒரு நாகரிக பண்டைய பூமி. அதே நீ ட்ரம்ப் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடி, ஆனால் கடலுக்குள்ளே வெடி வச்சா பாரு. நீ ஈரான் கரண்ட்டை ஒன்றும் பொறுக்க முடியாது. இந்த இடத்துல போயிட்டு நீ இந்த இஸ்லாம் மத தீவிரவாதம் இதெல்லாம் பேசாத. உங்கள் சீனியர் சொல்லுவார், நீங்கள் நான் முஸ்லீம்களை தீவிரவாதிங்கிறீங்களா எல்லாத்தையும். அப்போ அதில் புஷ் சொன்னாராமா, பழைய அமெரிக்க ஜனாதிபதி, நான் முஸ்லீம்களை தீவிரவாதின்னு சொல்ல, தீவிரவாதிகள் அனைவரும் முஸ்லீம் சொன்னாருமா. இவங்க வரி வரி கலாச்சாரத்தை பாருங்கள் அமெரிக்காக்காரங்க. இப்படியே இந்த கதை இங்கே ஆகாதப்பு. அவன் இடையில முஸ்லீமு என்ன, இங்கே இந்த நம்ம பழனி பாபா சொன்ன மாதிரி, ஏய் நான் இடையில வந்த மதம்டா, மார்க்கம் தான்டா எனக்கு இந்து மதம், நான் முதல் தமிழன்டான்னு சொன்ன மாதிரி, இங்கே இருக்க நிறைய நல்ல சமத்துவத்தை சொன்ன மாதிரி, மதம் ரெண்டாவது அதெல்லாம் இடையில வந்த மார்க்கம். இது எங்கள் மண், இது எங்கள் ஊர், எங்கள் நாடு, எங்கள் உலகம். இது வாழ்றதுக்கு தகுந்த நான் ஊராக இருக்கணும், வாழ்றதுக்கு தகுந்த உலகமாக இருக்கணும், அமைதி நடக்கணும், உன்னைய மேலே ஆள் இருக்கவே கூடாதுன்னு சொல்லி உலக நாடுகள்லாம் நம்ம பாரத தலைமையில் போய் சேர்ந்து
யாரோ ஒருத்தர் தலைமையில் சேர்ந்து இதை அமைதிப்படுத்துகிறாத்த இந்த பக்கத்து இந்த இந்த ஒரு தோட்டத்துக்காரன் நேரம் பிரச்சனை. அந்த ஒரு தோட்டத்துக்காரன் எத்தனை ரவுடிகளை, எத்தனை சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரர்களை, எத்தனை நல்லவரோ கட்டுற சந்தேகத்தில் வீரப்பனை, ஏன் உலக மகா மாவீரன் எங்க பிரபாகரன்வே ஒழிச்சு கட்டினீங்களே. ஒரு இயற்கை தன்னாட்சி, ஒரு எதிரிக்கு இறக்கப்படக்கூடிய ஒரு மாவீரன் பிரபாகரே கொடுங்களே. கேட்டீங்களே இத்தனை நாடுகள் சேர்ந்து இத்தனை நாடு சேர்றான். இப்போ ஐரோப்பிய கூட்டமைப்பு ஒதுக்கிட்டாங்க. அவங்ககிட்டே பேசி இவன் அடக்கிறதுக்கு வழியை பாருங்க. உலகத் தலைவர்களே, எங்கள் பாரத பிரமரே, இது என்னுடைய வைத்தறிச்சலான என்னுடைய ஆதங்கமான பதிவு. ஏன்னா இந்த பதிவு ரொம்ப முக்கியமாக நான் போட்டது. போன பதிவுகளை கூட லோக்கல் காரியங்கள் அதை விடுங்க. அதில் நிறைய பேச வேண்டியிருக்குது. இது இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்கு. இந்த விஷயம் உலக விஷயம். அதான் உலக விஷயத்துக்கு ஒரு முடிவு சொல்கிற அளவுக்கு இங்கே அவ்வளோலாம் இல்லை. இங்கே ஏற்கனவே இருந்து வளைச்சிட்டேன். அதனால் இதை யாராவது ஒருத்தர் இந்த ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்களே, இங்கே வந்தால் அவர் மோடி, ட்ரம்ப் இங்கே வந்தால் மோடி ஃப்ரெண்டு, இவர் அங்கே போனால் ட்ரம்பிய ஃப்ரெண்டுன்றது மோடி. அதேமாதிரி மோடி ஐயா தமிழ்நாட்டுக்கு வந்தால் 2 திருக்குறளை கொண்டு வருது. ஐயா உங்கள் பாஷை எங்களுக்கு புரியாதையா. அதான் அண்ணாமலையும் சொல்லிட்டாரு, உங்கள் பாஷை உங்கள் கலாச்சாரம், எங்கள் பாஷை எங்கள் கலாச்சாரத்துக்கு எங்கள் காது கேட்காது புரியாது தனியாக வந்துட்டார். அதனால் இந்த பதிவை யாராக ஒரு பிஜேபிக்காரங்களோ இல்லை நம்மளுடைய ஆளுங்கட்சிக்காரங்களோ யார் மூலமாக ஒரு மந்திரியோ எம்எல்ஏவோ ஒரு மாநிலங்களவையிலையோ ஒரு மேலவையிலையோ இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தர் கொண்டு போய் அவருக்கு ஹே ட்ரம்ப் ஹே அந்த ஆளுதே உலகத்துக்கு பெரிய பப்பு ஹே அப்படின்னு யாராவது ஒருத்தர் டிரான்ஸ்லேட் பண்ணி அவருக்கு போச்சுன்னா நான் உலகம் மிக இந்த ஏழைவாளையருக்காக பேசினேங்கிற இந்த பாட்டாளி இருக்கிற இந்த விலைவாசி ஊரில் பாதிக்கப்படுற விவசாயம் பண்ண முடியாமல் இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் ஒரு 50 மாமரத்தை வைக்கிறான். கிழக்கு சீமையில் படத்தில் விதை நல்ல கொடுத்துட்டேன்னு சொல்ல மாதிரி இன்னைக்கு அந்த மாமரத்தை அறுத்து வித்தார் நம்ம விளையக்கூடியவர்கிட்ட அடுத்து அந்த தோட்டத்தையும் வித்துட்டு அந்த தெருவுக்கு போகிறதுக்கு முன்னாடி விவசாயம் கஷ்டப்படுவாடி, பாட்டாளி கஷ்டப்படுவாடி. அதே தங்கத்தை வாங்காதீங்க, மோசமான லாக்டவுன் வர போகுது. லாக்டவுன் வந்து ஆகுது. இன்னொரு லாக்டவுனை போடுங்களே, ஒரு வாரத்துக்குள்ள போடுங்களே, பக்கத்து இடத்துல சேருங்க. இந்த ட்ரம்ப் மொத்தமாகவே அமெரிக்காவுக்கு நீ அடுத்து வர அது பேருக்கு கொண்டு ஒரு கண்டனத்தை தெரிவித்து ஒரு கண்டிஷன் பண்ணி உலக அமைதி, பொருளாதாரம், விலைவாசி, ஒரு சமச்சீரான நிலைமையை நமது இந்திய தலைவர்களும் அதை அமைதியை விரும்பும் உலகத் தலைவர்களும் ஒத்து போய் அந்த ஒத்து வராதவனை அத்து விடுங்க, ஐநா சேவை விட்டு தூக்கி விடுங்க. எப்படிங்கிறதான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சொல்லிட்டேன். இது நிறைய பேசலாம், மணிக்கணக்கிலாக இதே 20 நிமிஷத்துக்கு மேலே போச்சு வீடியோ. இதுதான் என்னுடைய இந்த பதிவில் நான் கேட்டுக்கொள்வது. ஏதாவது தவறுதலாக நான் ஆதங்கத்தில் பேசியிருந்தால் மன்னிச்சுங்க. வணக்கம்.